Hi friends, welcome to Tasty Pot. இன்றைக்கி நாம் 1, 2, 3, 4 கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான கேக் ரெசிபி தாங்க. யார் வேணாலும் இது செய்யலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க பொருட்களை வச்சு நாமளே செய்ய போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பர்த்டே இல்லை ஏதாச்சும் ஸ்பெஷல் டே அன்னைக்கு நீங்கள் இந்த கேக்கை செஞ்சு அசத்தலாம். அந்த 1, 2, 3, 4 அப்படின்னு என்னென்னு தானே யோசிக்கிறீங்க? அப்படின்னு என்ன வாங்க பார்க்கலாம். 1 கப் உருகிய வெண்ணெய், 2 கப் சர்க்கரை, 3 கப் மைதா, 4 உடைத்த முட்டைகள், அது கூட இன்னும் கொஞ்சம், அவ்வளோதாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் உருகிய வெண்ணெயை ஊற்றிக்கணும். எனக்கு 1 கப்புங்கிறது 250 ml. நான் 1 கப்புங்கிறது 250 mlக்கு எடுத்திருக்கேன், அதாவது 1/4 லிட்டர். இதுக்கப்புறம் 2 கப் சர்க்கரையை அந்த வெண்ணெயோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பிளெண்டரில் வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா பேஸ்ட் ஃபார்ம் வர வரைக்கும் அதை நல்லா அடிச்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட பிளெண்டர் இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா அடித்தோம்னா அதுவே அந்த பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துடும். ஒரு அளவுக்கு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் ஒரு முட்டையாக உடச்சி உள்ளே சேர்த்து அடிக்கணும். அப்போ தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக ப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ நாம் ஒரு முட்டையாக எடுத்து உள்ளே போட்டு அடிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு முட்டையாக போட்டு அடிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் நாம் மைதா 3 கப்பு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். மைதா சேர்த்துக்கும் போது சளிச்சிட்டு சேர்த்துக்கணும். ஏன்னா மாவில் கட்டி இருந்துச்சுன்னா கேக்குக்குள்ளே அங்கங்கே திட்டாக கட்டியாக வந்துடும். அதனால் எப்பவுமே நம்ம மாவு சேர்க்கும் போது சளிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ நாம் 1 கப் பால் எடுத்துக்கிறோம், அதாவது 1/4 லிட்டர் பால் உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்த மைதாவையும் பாலையும் நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். அதோட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். வெண்ணிலா எசன்ஸ் எதுக்காகனா கேக்குக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இதை நம்ம சேர்த்துக்கு தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வேறு எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்காமல் இருந்தால் கொஞ்சம் முட்டை வாசம் ரொம்ப அடிக்கும். அதனால் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம்.
இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி அடிச்சுக்கலாம். இவ்வளோதாங்க, கேக்குக்கான மாவு தயாராகியாச்சு. இப்போ நாம் எப்படி அவன் இல்லாமல் வீட்டில் இருக்க கடாயிலேயே கேக் பேக் பண்ணலான்னு அதுக்கு ஒரு கடாயில் கல்லுப்பு அல்லது மணல் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். அது எதுக்காகனா அந்த வடைச்சட்டி நமக்கு கருகாமல் இருக்கிறதுக்காக. இதை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். இதே ப்ராசஸ் அப்படியே குக்கர்லேயும் நம்ம செய்யலாம். இப்போது இது மேலே நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவி அதில் நம்ம செஞ்சு வச்ச மாவை உள்ளே ஊற்றிட்டு இதை 40லேருந்து 50 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடிடணும். அரை மணி நேரம் கழித்து கேக் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறக்கு ஒரு கரண்டியோட பேக் சைடை எடுத்து உள்ளே நல்லா டிப் பண்ணி குத்தி பார்த்திங்கன்னா அந்த மாவு அப்படியே வெளியே வந்துச்சு அப்படின்னா இன்னும் கேக் வேகலைன்னு அர்த்தம். அந்த கரண்டியில் எதுவுமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அந்த கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நம்ம கேக் தயாராகிருச்சு. கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் தயாராகியாச்சு. நான் இன்றைக்கி 2 கேக் லேயர் பண்ணியிருக்கேன். ஒரு கேக் லேயர் மேலே ஆரஞ்சு க்ரீமும் இன்னொரு கேக் லேயர் மேலே சாக்லேட் க்ரீமும் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு என்ன க்ரீம் பிடிக்குமோ அந்த க்ரீம் ஊற்றி உங்கள் கேக்கை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த சாக்லேட் சிரப் மேலே செரி டாப்பிங்ஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? நீங்களும் இந்த கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.